ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறோம். வாங்க பெசன்ன ரவி. ரவி அண்ணன் வாருங்கள். ஓப்பனிங்கே வா. அவன் தான் முன்னாடி நிக்கிறான், பரத் தான். ஐயோ கணக்கு வேணா. எந்த வருஷம் வேணும்? என்னடா இது? எடுங்கண்ணா. எடுத்தாச்சு 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 மனுஷனாடா நீங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லுக்ல எல்லாம் நிக்கிதான் வரும். ஆள் பல்கா வேற இருக்காரு. தில்லுமுள்ளு படத்துல இருந்து யாரு வர போறாங்கன்னு தெரியல. ரஜினி சாரே வர போறாரா இல்ல இந்த படத்துல இருக்க யாரா வராங்களான்னு தெரியல. எனக்கு தெரியும் யார் வராங்கன்னு. தெரிஞ்சிச்சாச்சே, பாத்துருவோமா? பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது, ஜவஹர்லால் நேரு மாதிரி. அவரே தான். ரொட்டேட். இதே மாதிரி ஃபைனல்ஸ் கெஸ் பண்ணு. சூப்பர்ரா. யோசிக்கிறா. இப்ப எப்படி தப்பிக்கிறது யோசிக்கிறா. அதாவது இந்த சீசன் ஃபுல்லா இவர் வரமாட்டாரு, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். இந்த எபிசோட்ல எப்படியோ வர வச்சுட்டாரு. கண்டிப்பா பண்ணலன்னு வச்சுக்கே, உன்னோட பண்பு கண்பு எல்லாத்தையும் எடுத்து. ஆனா இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஏதாச்சும் ஒரு ஃபீமேல் கெட்டப்ப கொடுத்துட்டு நம்ம அதை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்லி 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 லாஸ்ட்ல தேங்காய் சீனிவாசன் சார் கெட்டப்பே கொடுத்துட்டாங்க. ஐயோ தேங்காய் சீனிவாசன் திணறாரே. டாம் இட். நீதான ஐயம்பேட்ட அறுவடை நம்பி சம்பம். பேமெண்ட் கட் பண்ணுங்க, உனக்கு காசு கொடுக்காதீங்க. ராகங்கள் 16 ஒரு பாட்டு வரும்ல, அது பாடு. ராகங் ஸ்ருதி எடுக்க கூடாதா சார்? ஸ்ருதி எடுக்கிறேன். பாடு. என்ன பண்றான்? ராகங்கள் 16 உருவான வர. என்ன வாய் மட்டும் என்ன அத கூட தப்பா ஆட்றேன் பாரா. நான் ஏதோ ரீல்ஸ் பண்ணி பொழைச்சுக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க என்ன பாடுறீங்க? பட் ஷெஃப் பாடுவாரு இந்த பாட்டு. நீங்க பாடுங்க. என்ன சொல்றீங்களே? நீங்க பாடுங்க. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. புக்கிங் ஆயிடுச்சு, 4 ஈவென்ட் புக்கிங் ஆயிடுச்சு. அவர் போறாரு. ஆனா ஸ்ருதில பண்ணாங்க. நீங்க பாடுங்க பாப்போம், உங்க குரல் நான் எப்படின்னு செக். பாவி அவர் நல்லா பாடிட்டாரா. டெல்லு, நீங்க இந்த பாட்டு பாடுங்க. ஐயோ நிக்கி சூப்பரா எல்லாரும் வச்சு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சால. முதல் காம்போ சிறப்பாக அமைஞ்சாச்சு. அடுத்ததாக காம்போ யாருக்கு? வாகிசா. வாடா. சோ என்ன கூட தான் திருப்பா இருக்கு. இனி வாய்ஸ் கூட ஆவணும், முடிவு பண்ணிட்டேன். நீ உன்னை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 1999 தானே? எப்படி தெரியும்? இன்னும் எனக்கு ஒரு மாதிரி தெரிப்பதே. எல்லாமே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் உண்மையிலேயே 99 தான் எடுக்கலாம். நான் எடுக்கலாம்னு இருந்தேன். ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இவனா உங்களுக்கு வந்திருக்கிறது துள்ளாதவனமும் துள்ளும். இப்ப துள்ளும் பாரு. ஐயோ உங்களுக்கு வர போறது துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல இருந்து வர போற விஜய் சார். அது ஒரு பாட்டோட வர போறாரு. ரொட்டேட். பரத் யாராவ குட்டி இசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை. யார் அடிச்சா பரத்த பாவம்? ஃபைனல் மாத்திக்கலாம். ஏய் யாராவ? ரெம்ப சார் பாரு இருக்கா. இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயிலிசை போதுமே, அட குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்ற காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும். மடப்பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றின் கூறுவதில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. லாலா 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 லாலா
நீங்கெல்லாம் 90s போயிட்டீங்களா? நான் வந்து 2010லயே போயிட்டேன். கேடிவில இந்த படத்தை போடுவாங்க. சரி இந்த மாதிரி ஸ்பாட் கத்து வச்சுனதுதான் உண்மையிலே இல்ல பரத் வந்து லக்கி பாய். அதாவது எனக்கு ஏன் லக்கி என்றால் முதலா நாங்க 2 பேரும் சேர்ந்தா கோல்டன் டேபிள் விளையாடிருக்கோம். சூப்பர். நான் வந்து தான் டிக்கெட் ஃபைனலே ஜெயிச்சிருப்படா. லக்கி இல்லையா 5 தடவை வந்து ஒரு தடவை கூட கோல்டன் டேபிளே வாங்கி தரலன்றான். அண்ணா லாஸ்டா கால்டன் சமுத்ரா வின் பண்ணோனே அதான் கோல்டன் டேபிளுக்கு தான் அவன் சொல்றான். அதுதான் உனக்கு பெருசா